கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஜனவரி 21, 2025. நம்ம இன்றைக்கி எபேசியர் 6:11 நம்ம தியானிப்போம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வகத்தை தடுத்துக் கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி இந்த பர்டிகுலர் இடத்தை மட்டும் நம்ம தியானிப்போம். நிறைய நேரம் நம்ம பிசாசின் தந்திரங்களோடு நம்ம எதிர்த்து நிற்கிறதே இல்லை. ஏன்னா அப்படி ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே மனுஷர்கள் தான் நமக்கு செய்கிறாங்க, மனுஷர்கள் தான் நம்மளுக்கு எதிரியாக நம்ம நினைக்கிறோம். பிசாசு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். கர்த்தர் நல்லவர் இல்லை, அவர் நமக்கு நன்மை செய்ய மாட்டார், அவர் நம்ம மன்னிக்க மாட்டார், இல்லைனா நீ பாவம் செஞ்சிருப்பா, அவர் மன்னிச்சிருவாரு, இல்லை இந்த பாவத்துலலாம் ஒன்றும் பெரிய பாவம் கிடையாது, கடவுள்கிட்ட போய் நீ மன்னிப்பிக்கல, அவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் எப்படி பண்ணுவான், போட்டுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் யார் மூலியமா வருதுன்னா மனுஷர்கள் மூலியமா வருது. நம்ம என்ன பண்றோம், மனுஷர்கள் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிடும். நிறைய நேரம் பிசாசின் தந்திரம் என்னன்னு புரியாதனால இது எல்லாம் கொண்டு வருவது நம்ம கூட இருக்கிற மனுஷர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்மளுடைய முதலாளிகள், நமக்கு மேனேஜர்ஸ், இந்த மாதிரி என்ன சொல்கிறோம், நம்மளுடைய கணவன், நம்மளுடைய மனைவின்னு நினச்சிக்கிட்டு யார் எதிரின்னு தெரியாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சண்டை போட்டுட்டே இருக்கோம். நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும், எதுக்காக நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும்னு சொல்லிட்டு. 2 ராஜாக்கள் 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா. எலிசாவை எதிர்க்கிறதுக்காக ஒரு ராஜா அந்த பட்டணத்தையே சூழ்ந்து நிற்கிறார். நீங்கள் அந்த 6ஆவது அதிகாரம் தியானித்து பாருங்க. எலிசாவோட கண்கள் ஆவிக்குரிய கண்களா இருக்கு. அவர் பார்க்குறாரு, அவரை சுற்றி அக்னிமயமான ரதங்கள் இருக்கு. ஆனால் அவனுடைய வேலைக்காரருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைத்திருக்கு. எலிசா ஜெபிக்கிறாரு, இவருக்கு என்னுடைய வேலைக்காரனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறன்னு சொல்லி ஜெபிச்ச உடனே அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அங்கே சுற்றி அக்னிமயமான ரதங்கள் அவர்களை சுற்றி நின்றுட்டு அவர்களை காப்பாற்றுக்காக நின்று விட்டுருக்கு. நம்மளுக்கும் நிறைய நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம்னா, வசனம் அழகா சொல்லுது இல்லையா. நான் வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்மளுடைய போராட்டம் யாருன்னா இவங்க தான், வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகள். ஆனால் நம்ம யாருக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கோம், மனுஷரோட சண்டை போட்டுருக்கோம். அது அழகாக சொல்லியிருக்கு இல்லையா. ஏனென்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஏன்னா மாம்சம் ரத்தம்னா மனுஷர்களோட தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க மாட்டேங்குதுன்னா, நீங்கள் எபேசியர் 6:1 நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பாங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, இது நியாயம். இதை நம்ம செய்யறதே இல்லை. நம்ம நிறைய பிள்ளைகள் இருக்கும், டீனேஜர்ஸ்ல இருக்கிறோம், சின்ன வயசுல ஒரு 10-12 வயசுல இருக்கும்போது நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிறதே கிடையாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். தகப்பன்மாருக்கும் தாய்க்கும் சொல்லிருக்கு, நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க, அவங்க கோபம் ஊட்டுறீங்களா, இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர் வளர்க்குறீங்களா? இல்லை நிறைய நேரம் நம்ம உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம வளர்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்குறதே இல்லை. அவர்களை ஒரு ஸ்பிரிச்சுவலாக வளர்க்காம இந்த உலகத்தார் மாதிரி அவர்களை நம்ம வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலைக்காரருக்கு போட்டிருக்கல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கபடற்ற மனதோட எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது. வேலை கொடுக்குறவருக்கு, நம்மளுடைய பாஸஸ், அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜர்ஸ், இல்லைன்னா நம்மளுடைய ஓனர்ஸ், எப்படி நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா, கபடற்ற மனதோட வேலை செய்கிறோமா, இல்லை ஏதாவது ஒரு எண்ணம், நம்ம ஒழுங்காக நம்மளுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாரு, நம்மளை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நம்ம ஊழியம் செய்யாமல் கபடோட வேலை செய்கிறோம். ஏன்னா நம்ம நிறைய என்ன நினைக்கிறோன்னா, நம்ம மனுஷருக்கு பிரியமா வேலை செஞ்சாதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், கார்பரேட் ஒர்க்ல இருந்தோம்னா நம்ம படிக்கட்டுல முன்னேற முடியும்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒரு மனுஷருக்கு பிரியப்படுத்துற மாதிரி இல்லை, தாஜா பிடிச்சி நம்ம வேலை செய்யறோம். பட் கடவுள் சொல்றாரு, நன்மை யார்கிட்ட இருந்து தேவனிடத்துல வருது. நீ உண்மையும் மொத்தமா நீ வேலை செய்யறியா, இல்லை சும்மா நாச்சுக்கு மற்றவங்க மனுஷனை கவர்றதுக்காக நீ வேலை செய்யறியா இல்லையா? ஏன்னா வேலை கொடுத்து தேவன், அவர் தான் நமக்கு வேலை கொடுக்குறாரு, அவர் தான் நன்மை கொடுக்குறாரு. நமக்கு எஜமானர் கர்த்தர் தான். அவருக்காக நம்ம வேலை செய்யறோமா, அவருக்காக உண்மை மொத்தமாய் வேலை செய்யறோமான்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது எஜமான்களுக்காக இல்லை, எஜமான்களுக்கு நீ வசனம் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்க. சில பேர் பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். ஸோ நம்ம கூட வேலை செய்யறவர்களுக்கு நம்ம எப்படி நடந்துக்கும், தேவன மாதிரி நடந்திருக்குமா, இல்லை எப்பவுமே திட்டிக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு ஒரு பட்சபாதமா, ஒருத்தருக்கு நல்லா நம்ம சம்பளம் கொடுக்கறது, ஒருத்தருக்கு நம்ம நல்லா சம்பளம் கொடுக்காம இந்த பட்சபாதமா நம்ம வேலை செய்யறோமா? இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கவே திறக்காது. அதனால நம்ம முதலாவது மனுஷனோட சண்டை போட நிறுத்தணும். கணவன் மனைவிக்கு எபேசியர் 5:33 பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான வசனம். எப்படின்னா, இப்படியும் உங்களிலும் அவனவன்
தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். ஸோ இது நடக்கலனா, இது எல்லாமே நடக்கலனா நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கவே திறக்காது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலைன்னா நம்மளுடைய சண்டை வந்து எப்பொழுதும் மனுஷங்களோட தான் இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்களேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு பேர்த்தோட நம்ம சண்டை போடுறோம். ஒரு மார்க்கெட் போனாலும் அங்க ஒரு சின்ன சின்ன சண்டை, ஒரு வியாபாரியோட நம்ம சண்டை போடுறோம், ஆட்டோக்காரரோட சண்டை போடுறோம், இல்ல பஸ்ல போகும்போது நம்ம சண்டை போடுறோம். எங்க பார்த்தாலும் நம்ம மனுஷரோட சண்டை போட்டு நம்ம ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு நம்ம இன்னைக்கு முடிவெடுப்போம், நான் மனுஷர் கூட சண்டை போடவே மாட்டேன், மனுஷர் என்ன சொன்னாலும் சரி நான் தாழ்ந்து போறேன், பைக்ல நம்ம இடிச்சா கூட நான் வந்து சாரி கேட்பேன், இல்ல அந்த மாதிரி நம்ம தாழ்ந்து போக தான் நமக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வானமண்டலங்களின் பொல்லாதாவில் நம்ம சண்டை போட முடியும். தயவு செஞ்சு நம்ம இனிமேட்டு எந்த மனுஷர் கூட நம்ம சண்டை போடவே தேவையில்லை. நம்ம உற்றார் உறவினர், கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, நம்ம மனுஷர் கூட சண்டை போடாம நம்ம வந்து இனிமேட் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படி கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு இனிமேட்டு நம்ம வந்து நம்மளுடைய யுத்தங்கள் எல்லாமே வந்து வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோட தான் இருக்கணும். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.